பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா கன்சீவாக இருக்கும்போது அவங்க எவ்வளோ வெயிட் இருக்கிறாங்களோ அந்த 10வது மாதம் முடியும் போது பார்த்தீங்கன்னா அவங்க 10 to 12 கிலோ எக்ஸ்ட்ரா வெயிட் கெயின் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கன்சீவ் ஆகும்போது அவங்க 50 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா டெலிவரி டைமில் பார்த்தீங்க அப்படின்னா 10 to 12 கிலோ கண்டிப்பாக அவங்க வெயிட் கெயின் பண்ணிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரையாம்ஸ்டர்னு சொல்லக்கூடிய முதல் 3 மாசத்துல 1.5 கிலோ வரைக்கும் வெயிட் கெயின் பண்ணியிருக்கணும். அடுத்த மாதம் குறிப்பிட்ட அளவு 1 to 1.5 கிலோ வரைக்கும் வெயிட் கெயின் பண்ணி 10வது மாதம் முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா 10 to 12 கிலோ வெயிட் கம்பல்சரி அவங்க வெயிட் கெயின் பண்ணியிருக்கணும். இப்படி வெயிட் கெயின் பண்ணால் மட்டும்தான் பிறக்கக்கூடிய குழந்தை ஆரோக்கியமான இடையில ரொம்ப ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கன்சீவாக இருக்கிற லேடிஸ் ப்ரெக்னென்சி முடிகிற கண்டிஷனில், அதாவது டெலிவரி டைமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 to 12 கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ தட் பிறக்கக்கூடிய குழந்தையும் ஆரோக்கியமான வீட்டில் கரெக்டாக பிறக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும்.